பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, ஒரு காரியம் நடக்கணுமா, முருகப்பெருமானோட காலை புடிங்க, அந்த காரியம் நடந்தே தீரும். விதி வழி வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் சாத்வீக முறையில நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா முருகப்பெருமான் தான் வந்து பாருங்க சக்சஸ்க்கு கடவுள். உலகத்திலேயே வந்து பாருங்க ரெண்டு சக்தி தான் விதிய முழுமையா மாத்தி எழுதும். ஒண்ணு பரமேஸ்வரன், விதி வழி பிராப்தமே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு இது ஆகவே ஆகாது, நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மத்துல இந்த பிள்ளைக்கு திருமண பிராப்தம் இல்ல, இந்த ஜென்மத்துல இந்த பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, இந்த ஜென்மத்துல இந்த பிள்ளைக்கு அரசாங்க வேலை இல்ல, இது எல்லாத்தையும் மாத்தி எழுதக்கூடியவர் பரமேஸ்வரன். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க பார்வதி தாயார். அந்த பார்வதி தாயார தசமகா வித்யாக்களா வழிபடும் போது இது வழியே இல்ல, ஆகவே ஆகாது, நடந்தே தீரும். நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், கொடுத்தே தீருவேன். இது தசமகா வித்யாக்கள், அதாவது அம்பாளனோட சுரூபத்துக்கான ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்து அதே மாதிரி கேரக்டர் யாருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு. இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்ல, ஆவாது, கடவுள் மட்டும்தான்பா காப்பாத்தணும். அந்த கடவுள் முருகப்பெருமானா இருப்பாரு. முருகப்பெருமானோட காலை பிடிச்சா விதியை மாத்தலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்க ஃபேமிலி, நிறைய ஃபேமிலியில வந்து பாருங்க இது ஆகவே ஆகாதுங்க, இது எப்படி ஆகும், இதை நாங்க எப்படி செஞ்சு முடிப்போமோ அப்படின்னு நம்ம நிறைய பேர் நிறைய சமயத்துல ஒருத்தர் ஒரு நேரம் இல்லை இன்னொரு நேரம் நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு தருணம் அப்படின்றது வரதாங்க செய்யுது. நம்மளால முடியாத முழுக்க முழுக்க இறைவன் காலையே பிடிச்சி நம்ம வந்து நடக்குமா நடக்குமா அப்படின்னு வேண்டிட்டு காத்துட்டு இருக்க தருணம் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க இருக்கீங்களா? 48 நாள் இந்த விரதத்தை நீங்க செய்யுங்க. இந்த ஒரு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பா அது நடந்தே தீரும். அது என்ன விரதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானோட ஒரு விரதம். அந்த முருகப்பெருமானோட விரதத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து முருகனுக்கு உகந்த நாள்ல செய்யணும். முருகனுக்கு உகந்த நாள் என்ன? செவ்வாய்க்கிழமை. சிலர் வந்து செவ்வாய்க்கிழமை செய்ய முடியாதுங்க, வியாழக்கிழமை செய்யலாம். ஒரு சிலர் வந்து இல்லைங்க நாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வீட்டுல இருப்போம்மா, என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்பீங்க. அப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி முருகனுக்கு உகந்த ஒரு திதி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சஷ்டி திதியை நீங்க செலக்ட் பண்ணி சஷ்டி திதியை எடுத்துக்கலாம். அந்த சஷ்டி திதியில வந்து பாருங்க வளர்பிறை சஷ்டின்னு இருக்கு, தேய்பிறை சஷ்டின்னு இருக்கு. நீங்க செய்ய போற வேலை, இப்ப நீங்க வந்து பிரச்சனை, உங்களோட பிரச்சனை ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான பிரச்சனை. இப்ப என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், வளர்பிறை சஷ்டியில செய்யுங்க. சரிங்களா? ஆரம்பிங்க. இப்ப எங்க கடன் தீரணுங்க, எங்க பிரச்சனை தீரணும், தேய்பிறை சஷ்டியில ஆரம்பிங்க. ஓகேங்களா? நட்சத்திரம் பார்த்து ஆரம்பிக்கிறது விசாக நட்சத்திரம், அதை விட்ட கார்த்திகை நட்சத்திரம். இதெல்லாம் வந்து திதி நட்சத்திரம்னா முருகனுக்கு உகந்ததா நான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்க. நாங்க இந்த மாதிரி நட்சத்திரம் பார்த்துட்டோம், திதி பார்த்துட்டோம், வளர்பிறை தேய்பிறை எல்லாமே முடிச்சிட்டோம். எப்படி நாங்க பூஜைய ஆரம்பிக்கிறது, எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாளை செலக்ட் பண்ணி அந்த நாள் என்ன பண்ணுங்க, காலையில சுத்தபத்தமா தலைக்கு தான் குளிக்கணும். நிறைய பேர் கேட்கறது உண்டு, உடம்பு குளிக்கலாமாம்மா, எங்களுக்கு தீட்டு எல்லாம் எதுவும் இல்லம்மா, உடம்பு குளிக்கலாமா? வேணாம்மா, தலை குளிச்சுக்கோங்க. அதுவும் எள்ளெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது விசேஷமா. இல்லைன்னா 4 எள்ளை தலைக்கு வச்சுட்டு தண்ணி ஊத்திக்கோங்க, இது விசேஷம். சோ தலை குளிச்சுட்டு அன்னைக்கு பக்கத்துல இருக்க முருகப்பெருமானோட கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க, ஐயா உனக்காக உன்ன வேண்டி, அவருக்கு தெரியணும் இல்லைங்களா, உனக்காக உன்ன வேண்டி நான் 48 நாள் வந்து விரதம் இருக்க போறேன். விரதம் நான் நீங்க எப்படி விரதம் இருக்க போறீங்க? காலையில ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம இருக்க போறீங்களா? இல்ல காலையில பழங்களை சாப்பிட்டு விரதம் இருக்க போறீங்களா? இல்ல காலையில இருந்து 6 மணி வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருக்க போறீங்களா? அது உங்களோட உடல்நிலை, உங்களால உங்களோட மனோ வலிமை இதை பொறுத்தது. இது நீங்க முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்க, நான் இந்த மாதிரி காலையில மட்டும் உணவு சாப்பிடாம விரதம் இருக்க போறேன், வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க போறேன், 48 நாள் தொடர்ந்து விரதம் இருக்க போறேன். இந்த பிரச்சனை, என் பொண்ணு கல்யாணம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான், உங்க பிரச்சனை எதுவும் நீங்க வேண்டிக்கோங்க. என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், நான் விரதம் இருக்க போறேன், இந்த விரதத்தை எனக்கு நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும், உன்னோட அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும், இந்த 48 நாளும் உன்னோட நினைவோடவே நான் வாழணும், உன்னோட அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க.
எப்படி ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, விளக்கு அப்படின்றது ஏத்தணும். ஓகேங்களா? இது முருகப்பெருமானோட ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னா, முருகனோட போட்டோ எல்லார் வீட்லயும் இருக்கும். முருகனோட போட்டோ வந்து பாருங்க கிழக்கு பார்த்தா மாதிரி வைங்க. ஜென்ரலா வந்து பாருங்க, இந்த முருக வழிபாட்டுல நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலமுருகன் வேண்டாம். முருகர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானா வச்சு வழிபாடு பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்றது உண்டு. அந்த மாதிரி நீங்களும் வந்து பாருங்க, வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் போட்டோவை வச்சுக்கோங்க. இது கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு மண் தட்டு. அந்த மண் தட்டுல என்ன பண்ணுங்க, நல்ல கொஞ்சம் கல்லுப்பு நிரப்பிடுங்க. கல்லுப்பு நிரப்பிட்டு அதுக்கு மேல வெத்தலை வந்து பாருங்க 3, 6, 9 இந்த கணக்குல வெத்தலையை அடுக்கி வச்சிடணும். அடுக்கி வச்சுட்டு, அதாவது வெற்றிலை தீபம் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் முருகனுக்கு வெற்றிலை தீபம் கேட்டதை தரும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குங்க. அப்ப அதுக்கு நடுவுல வந்து பாருங்க அகல் விளக்கு. அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க. அதுல பசுனை போட்டு சிவப்பு கலர் திரி போட்டுக்கோங்க. சிவப்பு கலர் திரி போட்டு நீங்க விளக்கு ஏத்துங்க. ஓகேங்களா? விளக்கு ஏத்திட்டு இது எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்க வடக்கு பார்த்த மாதிரி உட்காரணும். உட்காரும் போது கீழே வந்து பாருங்க ஒரு சிகப்பு கலர் விரிப்பு போட்டுக்கோங்க. கால் தரையில படக்கூடாது. சிகப்பு கலர் விரிப்பு போட்டு அதுல உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட் விளக்கு தூப தீபங்கள் ஏத்திட்டு தூபம் ஏத்திட்டு விளக்கு ஏத்திட்டு முடியும் அப்படின்னா ஷட்கோண தீபம் அப்படிம்பாங்க. அது வந்து ஷட்கோண தீபம் உங்களுக்கு காமிப்பாங்க இமேஜ்ல, அதை நீங்க பாத்துக்கோங்க. அந்த ஷட்கோண தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அந்த ஷட்கோண தீபமும் பஞ்சகவிய தீபமா இருந்தா விசேஷம். பஞ்சகவிய தீபம் முழுசும் எரியும் போது ரொம்ப காட்டு வருதுங்க அப்படின்னா நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சாதா நெய் தீபம் ஏத்திக்கோங்க. ஷட்கோண தீபம் ஏத்திட்டு என்ன பாராயணம் பண்ணணும்? முருகப்பெருமானுக்கு பூ வச்சிடுங்க. முருகனுக்கு நிவேதனம் சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட மறக்காதீங்க. நிவேதனம் பண்ணி கொண்டாந்து முருகர் முன்னாடி வச்சுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு சிகப்பு கலர் பூ, செம்பருத்தி பூ, சிகப்பு கலர் ரோஜா பூ எதுவா இருந்தாலும் வச்சிடுங்க. முருக போட்டோக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பாராயணம் பண்ணணும். என்ன பாராயணம் பண்ணணும்? தேவராய சுவாமிகள் வந்து தமிழ்ல இயற்றிய என்ன பாட்டு? கந்தசஷ்டி கவசம். ஷஷ்டி நோக்க சரவண பவனார்னு ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? அந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒரு முறை பாராயணம் பண்ணுங்க. இந்த கந்தசஷ்டி கவசத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்க? நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது அவரே சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே செபித்து உகந்து நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய். அஷ்டதிக்குள்ள இருங்களும் அடங்கலும் நம்மளுக்கு வசமாயிடுவாங்களாம். ஓகேங்களா? திசைமன்னர் என்பர் செயலது அருள்வர் மாற்றர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அடித்திடும் நவமதன் எனவும் நல் எழில் பெறுவர் எந்த நாளும் நீர் எட்டாய் வாழ்வர் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 திக்குல இருந்தும் எல்லாரும் வந்து உன்னை வணங்குவாங்களா? எத்தனை முறை உருவேத்துனா? 36 முறை சொன்னா. ஆனா நம்மளுக்கு 36 முறை சொல்றது அப்படின்றது பாசிபிள் இல்ல. நீங்க 48 நாள் சங்கல்பம் ஏத்தி ஒரு நாளைக்கு ஒரு முறை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி அத்துணை பலன்களும் உங்களுக்கு கிடைக்க பெறும். ஓகேங்களா? அவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர். முருகனை யாரு கும்பிட்டாலுங்க ஒரு அழகு அப்படின்றது வந்துரும். ஏன்னா அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு முருகு அப்படின்னாலே அழகு அப்படின்னு ஒரு பொருளுங்க. சோ இந்த உங்களோட வேண்டுதலை வச்சு இது பாராயணம் பண்ணிட்டு நிவேதனம் பண்ணணும். தொடர்ந்து 48 நாள் நான் சொன்ன விதத்துல பாராயணம் பண்ணுங்க. இப்ப அம்மா எங்க வீட்டுல ஜென்ஸ் பாராயணம் பண்றாங்க, அவங்களுக்கு 48 நாள் பிரச்சனை இல்ல, கண்டினியூஸா பாராயணம் பண்றாங்க. அம்மா நாங்க லேடிஸ் தீட்டு விளக்காகும் போது நாங்க என்னம்மா பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு 15 நாள் பூஜை முடிஞ்சிச்சுங்க. 16வது நாள் நீங்க வீட்டு தீட்டாயிட்டீங்க. அப்ப 16 நாள்ல இருந்து ஒரு 5 நாள் 7 நாள் குழந்தை பெற்றவங்களா இருந்தா 5 நாள் போதுங்க. 5 நாள் முடிஞ்சு 6வது நாளே தலை குளிச்சுட்டு நீங்க வந்து அந்த அடுத்த நாள் கண்டினியூட்டி, அதாவது 16, 17 அப்படின்னு தொடர்ந்து செஞ்சு உங்க சங்கல்பம் பிரகாரம் 48 நாள் நீங்க முடிச்சிடணும். முடிக்கிற அன்னைக்கும் முருகன் கிட்ட போய், ஐயா நான் ஆரம்பிச்ச சங்கல்பம் எடுத்தேன், டெய்லி பாராயணம் பண்றேன்னு நான் பாராயணம் பண்ணிட்டேன், நான் வந்து என்னோட வேலையை முடிச்சிட்டேன் ஐயா, நீயா பார்த்து எனக்கு என்ன நல்லதோ செய்யி அப்படின்னு முருகன் கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டிட்டு வாங்க. முருகன் கிட்ட எனக்கு காசு கொடு, பணம் கொடு, அது வேணும் இது வேணும் எல்லாம் செய்யாதீங்க. ஐயா உன் கடாட்சம் எனக்கு என்னைக்கும் நிறைஞ்சு இருக்கணும், எனக்கு எது நல்லது உனக்கு தெரியும், நீயா பார்த்து எனக்கு எது நல்லதோ செய். நிறைய நேரங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த வேலை இப்ப நடந்துடணும் அப்படின்னு நம்ம பகவான் கிட்ட வேண்டுவோம். ஆனா அந்த வேலை அப்ப நடந்தா அது நம்மளுக்கு நல்லதா அமையாது. இது வந்து பாருங்க, அந்த வேலை அப்ப நடந்திருந்தா நம்மளுக்கு பெரிய நஷ்டமா இருந்திருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த க்ஷணம் அது புரியாது. ஐயோ இது கடவுள் என்னடா கொடுக்கவே இல்லையேச்சே, என்ன கடவுளை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சலிச்சுப்பீங்க. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இறை வழிபாடு அப்படின்றது முழுசும் நம்பணும்.
கடவுளை நம்பணும். நம்பினார் கைவிடப்படுவதில்லை. இதுதான் உண்மை. யார் எந்த கடவுள்னாலும் நம்புங்க. நான் நம்புவேன் ஈசனை. எனக்கு நிறைய தேவைப்படும். எனக்கு நிறைய நேரத்துல நிறைய தேவைப்படும். சில நேரம் டியூ கட்டுறதுக்கு எனக்கு நம்மளுக்கு இந்த மாசம் எப்படி டியூ கட்டுவோம், கார் டியூ எப்படி கட்டுவோம், வீடு டியூ எப்படி கட்டுவோம் அப்படின்னு யோசிப்பேன். அடுத்த செகண்ட் என் மனசு சொல்லும், நம்மளுக்கு என்ன இருக்கு, ஈசனே நம்ம கூட இருக்கான், ஏதோ ஒரு விதத்துல காசு வரும், ஈசனே பார்த்து கொடுப்பான், நம்மளுக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு தெரியாதா? சந்தோஷம். ஒரு சில சமயம் டியூ கட்ட முடியாம போச்சுன்னு, என்னடா போஸ்ட்போன் ஆச்சு, டியூ கட்ட முடியாம போச்சு, ஒருவேளை இந்த டியூ கட்ட முடியாம போனதுல ஏதோ ஒரு நல்லது நம்மளுக்கு இருக்கு, ஈசன் நம்மளுக்கு அது பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு காரணம், ஈசனுக்கு தெரியாதா என்ன, விடு, எல்லாமே நல்லதுக்கு. சோ என்னோட எந்த வேலை நடக்கலனாலும் நான் ஒரு க்ஷணம் கூட ஈசன் மேல கோவப்படவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், என் ஈசன் எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வான். அதாவது 1 கோடி சொந்தம் இருந்து நம்மளுக்கு செஞ்சாலும் நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மளுக்கு செய்யற நல்லது மாதிரி எந்த சொந்தத்தினால செய்ய முடியுமா? முடியாதுங்க. சோ நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் ஆத்மார்த்தமா கும்பிடுங்க. நான் ஒவ்வொரு க்ஷணமும் நினைப்பேன், ஒவ்வொரு க்ஷணமும் எனக்கு என்ன, நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யறோம், நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியாதா? விடு, அவனா பார்த்து என்ன கொடுக்குறானோ கொடுக்கட்டும், அவ்வளவுதான். பெருசா நான் முழுசும் நான் உன்னை நம்பிட்டேன், நீ பார்த்து எனக்கு ஏதாவது செய், நீ எது செஞ்சாலும் எனக்கு நல்லது அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நீங்க வாங்க. இது பாருங்க, நம்ம இப்படியே சொல்றதை விட புராணத்துல இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கு. அதாவது அர்ஜுனன் இந்த பாசுபதாஸ்திரத்துக்காக ஈஸ்வரனை வேண்டி, நான் அது ஒரு கதையாவே உங்களுக்கு பின்னாடி ஒரு பதிவாவே சொல்றேன், வேண்டி நிற்கும் போது ஈசன் சுயம் சிவரூபத்தை அவர் முன்னாடி காமிப்பாரு. ஏன்னா அர்ஜுனன் என்ன பண்ணுவான், அவன் கிட்ட மண்டிட்டு அழுவான், நீ ஈசன்னு தெரியாமே உன்னை நான் கும்பிடுற பரமேஸ்வரன் தெரியாமே உன் மேல வில்லு அம்பு எய்திட்டனே, வில்ல வச்சு அம்பு தொடுத்துட்டனே அப்படின்னு வருத்தப்படுவான். அப்ப உடனே பாத்தீங்கன்னா தேவேந்திரன் வந்துருவாரு. ஏன்னா தேவேந்திரனோட பையன் இல்லையா அர்ஜுனன், தேவேந்திரன் நிப்பாரு. ஈசன் கேட்பாரு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்பாரு அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுனன் சொல்லுவான், பாசுபதாஸ்திரத்துக்காக உங்களை வேண்டேன் நானு, ஆனா அந்த பாசுபதாஸ்திரம் வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியலையே ஈசா அப்படின்னு அழுவான். அப்ப தேவேந்திரன் சொல்லுவாரு, இல்ல என் பையனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீங்க பாசுபதாஸ்திரம் கொடுத்துருங்க அப்படின்னு ஈசன் கிட்ட சொல்லுவாரு. அப்ப ஈசன் சொல்லுவாரு, அவனுக்கு தகுதி இருக்கான்னு தெரியலேன்னு யோசிக்கிறானே, நான் எப்படி கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ அர்ஜுனன் ஒரு வார்த்தை சொல்லுவான், எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்களானா கொடுங்க, எனக்கு தகுதி இல்லை நீங்க நினைச்சீங்களானா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி அழுது நிப்பான். அப்ப அந்த க்ஷணம் ஈசனோட மனசு உருகி பாசுபதாஸ்திரத்தை கொடுப்பார். சோ கடவுள்லாம் எப்பயுமே எப்படின்னாங்க, நம்ம நம்பணும், நம்பினா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. கடவுள் செய்வாரா செய்ய மாட்டாரா நம்ம சுயநலமாவே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம வேண்டோம், அவர் கொடுக்கறது கொடுக்காத அவர் சௌரியம் கொடுத்தா நல்லா இருக்கும், நீ பார்த்து கொடு முருகா அப்படின்னு நீங்க வேண்டிக்கலன்னா முருகன் கண்டிப்பா கொடுப்பான். புரியுதுங்களா? சோ இது இப்படி வேண்டணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். இது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பா 100% நிறைவேறும். நம்பிக்கை எப்பயுமே தளர விடாதீங்க. இதுதான் உண்மை. இது கண்டிப்பா நடக்கும். எத்தனையோ கிளையன்ஸ்க்கு நான் கொடுத்து எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க. சோ நீங்களும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா இதை செய்யுங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்கும், எங்க சொந்தக்காரங்களுக்கு இருக்கா, ஹெல்ப் பண்ணுங்க. 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணாலும் நம்ம குடும்பம் சேமமா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.